الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் அருளால் இந்த வருடத்து ரமதானில் நம்முடைய பொன்னான நேரங்களை சரியான வகையில் செலவழிப்பதற்காக, ஈடுபடுவதற்காக ஒரு ஊக்க மருந்தாக உங்களுக்கு இஸ்லாமிய கல்வி சங்கம் மூலமாக நடைபெறும் இந்த நிகழ்வினில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டுள்ளீர்கள். இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பின் கீழ் உளவியல் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்பதை வெவ்வேறு கூறுகளாக பிரித்து அதில் முதலாவதாக நமக்கு நேருகிற, நம்மை வந்தடைகிற பாதிப்புகள், இதனால் நமக்கு உளவியல் பிரச்சனைகள் எழுகிறது. இரண்டாவதாக நம்மிடம் தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய செயல்பாடுகள், இதனால் நமக்கு உளவியல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக கடந்த 10 தினங்களாக பல்வேறு செய்திகளை பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பொருளாதார சிக்கல்கள், பிரச்சனைகள் அவனை மாபெரும் துயரத்தில் உள்ளாக்கி விடுகிறது. அதன் மூலமாக அவன் மன உளைச்சல் அடைகிறான். அவனுக்கு அந்த உளைச்சல் சற்று முற்றி போய் மனவியாதியாக மாறிவிடுகிறது. நிறைய நீங்கள் பார்க்கலாம். நல்லா தொழில் பண்ணிக்கிருந்தாங்க. அந்த தொழிலில் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவர்களை மனவியாதியாளர்களாக மாற்றியிருக்கிறது. நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பிரச்சனையும் பேசாமல், அதுவும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அடிப்படையில் அவைகளை தெரிந்து கொள்ளாது, அவைகளை நீக்குவதற்குரிய விஷயங்களை அறிந்து கொள்ளாது இருந்தால் மனவியாதியை சரி பண்ணிவிட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாவதாக வேலையின்மை என்பது, இந்த மன உளைச்சலிலே மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேலையின்மை என்பது முதன்மையான காரியமாக இருக்கிறது. பெரும்பாலும் என்ன சொல்கிறார்கள், ரொம்ப காலமாக அவர் வேலை இல்லாமல் இருக்காருங்க, அதனால் அவர் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. ஏன் வேலை இல்லாமல் இருக்காரு? ஒரு வேலை தேடிக்கலாம்ல. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், வேலை கிடைக்கும், குறைவான ஊதியம் கிடைக்கும், அதனால் போக மாட்டேங்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்? பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் இப்படின்னு நினைக்கிறாரு. சரி, இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, தப்பில்லை. பெரிய வேலைக்காக முயற்சி செய்யுங்கள், தப்பில்லை. பெரிய வேலையை நோக்கி நகருங்கள், தப்பில்லை. அது வரைக்கும் குடும்ப செலவுகளை சமாளிக்கணும்ல, பிரச்சனைகளை முடிக்கணும். ஏன்
தன்னுடைய சொந்த செலவுக்காக வேண்டியாவது எதையாவது பண்ணணும்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் பாருங்கள், அழகான ஹதீஸு, கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் கெட்ட மனிதன் என்பதற்கு ஒரு சாட்சி போதும், ஒரே ஒரு விஷயம் போதும். என்ன தெரியுமா? ஐயுதைய மையகூது அல்லது மையஊலு, ரெண்டு ஹதீஸும் வருது, ரெண்டு வார்த்தையும் வருது. யாருக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறதோ அவர்களை வீணாக்குவது, பட்டினி போட்டு அவர்களை வீணடிப்பது, இப்படிப்பட்ட மனிதன் மிக மோசமான மனிதன் என்பதற்கு இதுவே போதுமானது. தனக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியாகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கல. இப்படிப்பட்ட மனிதன் மிக மோசமானவன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதுவும் கேவலமான வேலை இல்லை, கிடைத்த வேலையை பாருங்கள், கிடைத்த வேலையை பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். எதையும் கேவலமாக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக சொல்வார்கள், நான் மக்காவில் உள்ளவர்களுக்காக அவர்களுடைய ஆடுகளை மேய்த்து அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வைத்து வாழ்ந்திருக்கிறேன். ஆடு மேய்ச்சிருக்காங்க. நபிமார்களில் அநேகர் ஆடு மேய்த்தவர்கள். ஆடு மேய்க்கிறது கேவலமான தொழில் இல்லை, எந்த தொழிலும் கேவலமான தொழில் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, திருடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, யார் பொருளையும் அபகரிக்க கூடாது. இது வல்லாது எல்லா தொழில்களும் நல்ல தொழில்களே. நபிமார்களில் அநேகர் ஆடு வைத்திருக்கிறார்கள். உலக வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்த்தால் செருப்பு தைப்பவர்கள் மாபெரும் ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார்கள். இது போன்று எத்தனையோ எத்தனையோ நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுவல்ல நமது நோக்கம். நம்ம என்ன செய்யணும்? அந்த தொழில் தான் செய்வேன், அந்த வேலைக்கு தான் போவேன், பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும்னு நினைக்க கூடாது, கப்ப விளக்கு மாதிரி தான் வேணும்னு நினைக்க கூடாது. இருப்பதை வைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியாக வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினத்தன்று ஒருவருடைய கையை பார்க்கிறார்கள். அந்த ரெண்டு அவருடைய கைகளும் அப்படியே காய்ச்சி போயிருக்கு. அவர் கையை அப்படியே தொட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி தடவிட்டு, சொர சொரன்னு இருக்கு, கல் மாதிரி இருக்கு, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் மரம் வெட்டுவேன், பாறை உடைப்பேன், இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ தான் சொன்னாங்க, அவருடைய கை இரண்டையும், இந்த ரெண்டு கையையும், உள்ளங்கை ரெண்டையும் முத்தமிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கஃபானி யுஹிப்புஹுமல்லாஹு தஆலா, இந்த இரு உள்ளங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறார், இந்த ரெண்டு உள்ளங்கையையும் அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னாங்க. காய்ச்சி போயிருக்கணும். அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நீங்களே செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு சாபி வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்திலே 1 திர்ஹம் இருக்கிறது, என்ன செய்ய? நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. 2வது திர்ஹம் இருந்துச்சுன்னா உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு. 3வது திர்ஹம் இருந்துச்சுன்னா உன்னுடைய தாய் தந்தையருக்கு கொடு. 4வதா இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு வாகனம் ஒன்று வாங்கிக்க. 1 திர்ஹம் திட்டத்தில் எப்படி வாகனம் வாங்கிக்கணும் அது புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படின்னு கேட்டால் கொஞ்சம் காசு கூட இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஒரு வாகனம் வாங்கிக்க. 5வதா இருந்துச்சுன்னா பிறருக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை கவனிக்கணும். அடுத்து நம்மை நம்பியுள்ள, நம்மை சுற்றியுள்ள நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸை கவனிக்கணும். இது முக்கியம் சமூகத்தில். பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான விஷயம் இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போறாங்க. மதீனாவில் நடக்கிறது. 3 பேர் பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்காங்க.
3 பேரும் என்ன சொல்றாங்க கேட்டா, நாங்க இன்னையிலிருந்து இபாதத்தில் ஈடுபட போறோம் அப்படின்னு இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி 3 பேரும். சரிப்பா, ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சரி நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வை வணங்குறதுக்காண்டி வந்துட்டேன், அவன் எனக்கு எப்படியாவது உணவு கொடுத்துருவான், அல்லாஹ் பார்த்துக்குவான். இப்படிலாம் கோஷ்டிகள் இருக்கான் உலகத்துல. வேலைக்கு போக மாட்டான், என்னை படைச்ச மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலையா இருப்பான் அப்படிமா. ஆனா யார்கிட்டையாவது போய் கையை நீட்டிக்கிட்டு இருப்பான். நல்லது இல்லை. அடுத்து பாருங்க, இன்னொருத்தட்ட போனாங்க, நீ என்னப்பா பண்ணுவ? இல்லை, என்னுடைய சகோதரர் ஒருத்தர் விறகு வெட்டி சம்பாரிச்சு அதில் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு வருவார், நான் அதில் இருந்து சாப்பிடுவேன். அப்படியா? 3வது ஆட்ட போய் போனாங்க, நீ என்ன பண்ணுவ? மக்கள் எனக்கு கொடுப்பாங்க. இப்படி இருக்கான், இப்படி கையெழுந்திக்கிட்டே தெரியும், மக்கள் எனக்கு கொடுப்பாங்க, நான் பெரிய இபாதத்தில் இருக்கேன்ல, சாமியார்கள் ஆன்மீகவாதிகள் இப்படிதான் பண்றான், வேலைக்கு போறதில்ல, இது பண்றதில்ல, இப்படிதான் பண்றான். 3 பேரையும் பள்ளிவாசல் பத்தி விட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னப்பா நினைச்சுக்கிட்டீங்க? போ, கடத்தருக்கு சென்று மூட்டை தூக்கு, உழை, உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்று சொன்னார்களா இல்லையா? கையெதுக்கு நீட்டணும் அடுத்த விட்ட? அவன் கொடுக்கலாம், அல்லாஹ் சொல்ல அப்படி சொல்றாங்க. இவன் கை நீட்டி தன் கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அதற்கு பதிலாக காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை தானும் சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் குடும்பத்தினருக்கும் கொடுத்து காப்பாற்ற வேண்டாமா? ஆகவே மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், மன வியாதி உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக ஒரு வேலையை தேடுங்கள். அது பெரிய வேலையா இருக்கும்னு நினைக்காதீங்க. எவ்வளவு சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அந்த சின்ன வேலையை வச்சு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு பாருங்க, உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு பாருங்க. ஆகவே உங்களுடைய இந்த நிலைக்கு வேலையின்மை ஒரு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லிம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. பல்வேறு உதாரணங்கள் சொல்ல வேண்டும். இந்த சமூகம் திருந்தி இன்ஷா அல்லாஹ் மாபெரும் மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 11க்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன வேலை பார்த்தார்கள்? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் பைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.